அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. சென்னையில் 10 போக்குவரத்து காவல் நிலையங்களில் வசூலிக்கப்பட்ட அபராத தொகையை கருவூலத்தில் செலுத்தாதது தொடர்பான விவகாரத்தில் புதிய வழக்குகள் பதிவு செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் முறைகேடு உள்ளதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. சென்னை காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட 10 போக்குவரத்து காவல் நிலையங்களில் வசூலிக்கப்பட்ட சுமார் 4.5 கோடி ரூபாய் அபராத தொகை நீதிமன்ற கருவூலத்தில் செலுத்தப்படாதது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவல் ஆணையர் அமல்ராஜ் மேற்கொண்ட ஆய்வின் போது பரங்கிமலை, மீனம்பாக்கம், மடிப்பாக்கம், மதுரவாயல், மாதவரம் உள்ளிட்ட 10 காவல் நிலையங்களில் அபராத தொகையை கருவூலத்தில் செலுத்தாமல் இருந்தது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நிலுவையில் உள்ள தொகையை முழுமையாக செலுத்தும் வரை அந்த 10 காவல் நிலையங்களிலும் புதிய வழக்குகள் பதிவு செய்து அபராதம் வசூலிக்க கூடாது என்று காவல் ஆணையர் அதிரடி உத்தரவு பிறப்பித்தார். தற்போது இதில் 1 கோடி ரூபாய் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விட்ட போதிலும் புதிய வழக்குப்பதிவு மீதான தடை தொடர்கிறது. இதற்கிடையில் இந்த பணம் காவலர்களின் சொந்த செலவுக்கு பயன்படுத்தப்பட்டதா என்று சமூக வலைதள வதந்திகளுக்கு சென்னை காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. போர்ட்டல் கோளாறு காரணமாகவே தொகையை செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதில் எந்தவித முறைகேடும் நடைபெறவில்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் வசூலிக்கப்பட்ட பணம் முறையாக வரவு வைக்கப்படாதது குறித்து காவலர்கள் மீது துறை ரீதியான விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருவதாக சென்னை காவல்துறை உறுதியளித்துள்ளது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.